தமிழ்நாட்டுல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான பணிகள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வர சட்டமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவாகி இருக்கு. நம்ம விஜய் சாருடைய தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. கரூர் பரப்புரையில் நிகழ்ந்த துயர சம்பவம் அவருடைய அரசியல் வாழ்வுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலுமே மீண்டும் தீவிர பரப்புரை சுற்றுப்பயணத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காரா. அதற்கான பணிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் தீவிரமாக போயிட்டு இருக்கா. இந்த சூழல்ல விஜய் சார் போட்டியிட போகும் தொகுதி எது அப்படின்ற கேள்வியுமே எழுந்தது. விஜய் சார் ஆன்மீகம் ஜோதிடத்துல மிகுந்த நம்பிக்கை உடையவர். அவருடைய குடும்ப ஜோதிடர் அளித்த ஆலோசனையின் படி அவர் தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டை விக்கிரவாண்டியில நடத்தினார். விஜய் சார் எனும் பெயராலே அவர் வி என்ற வார்த்தை அவருக்கு மிகவும் உகந்ததாகவே கருதப்படுதார். இந்த சூழல்ல அவர் போட்டியிடும் தொகுதியுடைய வி என்ற எழுத்துல தொடங்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. வெள்ளிவாக்கம், விருகம்பாக்கம், விக்கிரவாண்டி, விருதாச்சலம், வீரபாண்டி, வீராளிமலை, விருதுநகர், விலவங்கோடு அப்படின்னு இந்த தொகுதிகளில் தான் விஜய் அவர்கள் போட்டியிட இருக்காரா. இதனடுத்து பாத்தீங்கன்னா கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் தற்போது 20 லட்சம் நிவாரணம் வழங்கிட்டாரு. இந்த செய்தி அறிந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்த நிலையில பிரதமர் மோடி அவர்கள் தற்போது விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காரா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.